மக்களே, உங்க எல்லார்கிட்டையும் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க போட போற ஒரு கருத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துதோ இல்லையோ, நம்ம நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்க யாராவது ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா மாத்தும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த 2026 காலகட்டத்திலயுமே பயங்கரமான மூட நம்பிக்கை நம்மளை சுத்தி இருக்குங்க. ஏஐ டெக்னாலஜி என்னெல்லாமோ வளர்ந்தாலும் அதுக்கு ஈக்குவலா மூட நம்பிக்கைகள் அவ்வளவுக்குள்ள இருக்குங்க. அந்த மாதிரி மூட நம்பிக்கையில இருக்கிறவங்களை பயன்படுத்தி எவ்வளவுக்குள்ள கேவலமான ஒரு சம்பவத்தை பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு கேவலமான சம்பவம் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ கண்டிப்பா உங்கள ஒருத்தருமே கட்டாயமா பார்க்க வேண்டிய வீடியோ தாங்க இந்த வீடியோ. நான் ரொம்ப பேசாம அது என்ன சம்பவம் டைரக்டா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. அண்ட் நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமம் வந்து காடு பகுதியை சுத்தி உள்ள கிராமங்க. சோ அந்த இடத்துல எல்லாமே காடு பகுதியில ரொம்ப அதிகமாவே இருக்கு. எல்லா மக்களுமே அந்த காட்டுல தாங்க வேலைக்கு போவாங்களாம். சோ இதே மாதிரி காலையில 7 மணிக்கு ஒரு நபர் வந்து அந்த கிராமத்துல இருந்து காட்டுக்குள்ள போறாருங்க. எதுக்கு? ஒரு வேலைக்காக போறாரு. உள்ள போன அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வினோதமான துர்நாற்றம் ஒண்ணு அடிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி போறாரு. அவர் நினைச்சாரு ஏதோ விலங்கு ஏதோ செத்து கிடக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உள்ள போறாரு. ஆனா உள்ள போனா அவர் நம்பவே முடியாத ஒரு பயங்கரமான விஷயத்த வந்து விட்னஸ் பண்றாருங்க. அது என்னன்னா, ஒரு 2 பிணங்களை வந்து அவர் அந்த இடத்துல பாக்குறாரு. அந்த 2 பிணங்களுமே நிர்வாணமான நிலைமையில அந்த இடத்துல இருக்குங்க. சோ இவர் பதறி போய் கிட்ட போய் பாக்குறாரு. அந்த 2 பிணங்களும் ஆல்ரெடி நிர்வாணமா இருக்குல்ல. இது போக அது பாத்தீங்கன்னா அந்த 2 பிணமும் உடலுறவு பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல அப்படி இறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது போக அந்த உடல் யாருன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க முயற்சி பண்றாரு அவரு. ஆனா அந்த உடலை பிரிக்கவே முடியலங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 உடலுமே கட்டி பிடிச்ச நிலைமையில இருக்கு. அதுக்கு 2த்துக்கும் நடுவுல எதையோ போட்டு ஒட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த 2 பிணங்களையுமே எதையோ போட்டு ஒட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒட்டிட்டு வருது. இவர் இழுக்கும் போது சதையோடு சேர்ந்து பிய்தாங்க. அந்த லெவலுக்கு அந்த இடத்துல எதையோ போட்டு ஒட்டின மாதிரி இருக்கான். இன்னொன்னு அதுல வந்து பிணமா இருக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ங்க. இதுல கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆணுடைய பிணத்துல வந்து ஆண் உறுப்பு இருக்கு தெரியுமா, அது வெட்டப்பட்டிருக்கு. அண்ட் அந்த பெண்ணுடைய பிணம் இருக்கு தெரியுமா, அந்த பிணத்துல வந்து மார்பகங்கள் இருக்கும் தெரியுமா, அந்த மார்பகங்கள்லயே யாரோ கத்தியால குத்தி கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு இதை பார்த்துட்டு இவர் பதறி போய் கிராமத்துல உள்ள மக்கள் எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் விரைந்து ஓடி வராங்க. வந்து போலீஸ்க்குமே வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் சம்பவ இடத்துல வந்து இந்த கோரமான காட்சியை பார்த்துட்டு உடனே ஃபாரன்சிக் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபாரன்சிக் ஆபீசருமே உடனே அந்த இடத்துக்கு வராங்க. ஏதாவது தடயங்கள் இருக்குமா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. எந்த ஒரு தடயம் எதுவுமே கிடைக்கல. அண்ட் முக்கியமா சொல்ல போனா கொலையானது எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண் உடம்பு இருக்கு தெரியுமா, அந்த ஆண் உடம்போட ஆணுறுப்பை அறுத்து அது போக கழுத்தை அறுத்திருக்காங்க. அந்த கழுத்துல அறுத்த ரத்தம் அந்த பெண்ணுடைய மார்பகங்கள் ஃபுல்லா ஆயிருக்கு. அண்ட் அந்த பெண்ணுடைய மார்பகங்களை வெட்டின ரத்தமே அந்த ஆணுடைய உடம்பு ஃபுல்லா ஆயிருக்குங்க. சோ போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இவ்வளவுக்குள்ள கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க, இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சுத்தி எல்லாமே பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு கிளவுஸ் ஒண்ணு அங்க கிடைக்குதுங்க. யாரோ ஒரு ஆளு கிளவுஸ வந்து தூர போட்டிருக்காங்க. அந்த கிளவுஸ் ஒண்ணு கிடைக்குது. அதை வந்து ஒரு எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. அண்ட் போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிராம மக்கள் யாராதோ இது அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து இது யாருன்னு கேக்குறாங்க. அவங்க யாருக்குமே இது யாருன்னே தெரியல. ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களா உங்க கிராமத்துல, யாராவது ஒருத்தவங்க தொலைஞ்சிருக்காங்களான்னு கேக்குறாங்க. இல்ல அப்படி யாருமே தொலையல, இந்த 2 பேருமே யாருன்னே தெரியல அப்படிங்காங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி கொடூர நிலைமையில இப்படி இறந்து கிடக்காங்களே, ஒருவேளை இது ஒரு கௌரவ கொலையா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. காட்டுக்குள்ள மேக்சிமம் எதுக்கு வருவாங்க, ஏதாவது தனிமையில இருக்கலாம்னு வந்திருப்பாங்க. அப்படி உடலுறவு பண்ணும்போது யாரோ ஒருத்தங்க பார்த்து அதை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே இளம் வயதா தான் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஒரு காதலர்கள் ஒதுங்கி இருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி யாரோ பார்த்துட்டு இவங்களுக்காக இந்த கௌரவத்துக்காக கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது காட்டு பகுதி பாத்தீங்களா, காதலர்கள் ஒதுங்குவாங்க. இவங்கள மாதிரி ஆட்களை ட்ராப் பண்ணியே நிறைய பேர் கும்பலா சேர்ந்து அந்த பொண்ணையும் பையனையும் வந்து மிரட்டி அந்த பொண்ணை வந்து தப்பான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க.
சோ அந்த மாதிரியும் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எல்லா கோணத்திலயுமே போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு கடைசி வரை எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலங்க. சோ இப்போ இந்த உடம்பு வந்து அப்படியே ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, அதனால இதை பிரிக்கவே முடியல. சோ இந்த 2 உடம்பையுமே அப்படியே சேர்த்தே அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அட் த சேம் டைம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்குங்க. என்னன்னா, ஒரு கணவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து காணும் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மனைவி பேர் வந்து சோனுவாங்க. சோ இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை வந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்து அந்த பெண்ணுடைய பிணத்தை வந்து காட்டுறாங்க. இதை பார்த்து அவரு கதறி கதறி அழுறாருங்க. ஏன்னா அதுதான் அவருடைய மனைவி சோனுங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, 2 நாளா என்னுடைய மனைவியை காணும், என்னாச்சும் ஏதாச்சும் நான் பதறி இருக்கேன், பார்த்தா இந்த அளவுக்கு கோரமான நிலைமையில இருக்காளான்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க சார்ன்னு சொல்லி அந்த ஆணுடைய பிணத்தை வந்து காட்டுறாங்க. அப்போ அவர் பார்த்த உடனே, இவர் இங்க இருக்காரு, இவரே எனக்கு நல்லா தெரியும், இவர் பேரு ராகுல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த 2 பிணங்களும் யாருன்னு தெரிஞ்சுட்டு, இப்போ இந்த ராகுல் யாருன்னு கேட்டதுக்கு, இந்த ராகுல் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து இந்த ராகுலும் சோனும் யாருன்னு விசாரிக்கும் போதுதான், இந்த சோனு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 28 வயது பெண். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு யாரு கூட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு தெரியுமா, அவர் தான் இந்த சோனுவோடைய கணவர். அது போக 2 குழந்தைகளும் இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா அந்த ராகுல் இருக்காருங்களாங்க, அந்த ராகுலுக்குமே கல்யாணம் ஆகி அவங்களுக்குமே ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைகளும் இருக்கு. சோ இப்ப போலீஸ்காரங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் தப்பான ஒரு உறவுல இருந்திருக்காங்க, ஒரு அஃபேர் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் இவங்க காட்டு பக்கம் உடலுறவு பண்ண வந்திருக்காங்க. அந்த சமயத்துலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் க்ளூவா ஒண்ணு கிடைக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள போற வழியில சிசிடிவி கேமரா இருக்கு. சோ என்ன பண்றாங்க, உடனே அந்த சிசிடிவி கேமராவை போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. என்னன்னா, இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க தெரியுமா, அப்போ இவங்க கூட 3வது ஒரு நபர் காட்டுக்குள்ள போறாரு. சோ திரும்ப அதிகாலையில அந்த நபர் மட்டும் வெளியே வராருங்க. அப்ப அந்த நபரை கூர்ந்து கவனிக்கும் போது அவரு ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறாரு பாக்குறதுக்கு. சோ போலீஸ்காரங்க என்னன்னா, இந்த நபர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேருடைய போன் கால் ஹிஸ்டரிஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதாவது அந்த சோனுடைய ராகுலுடைய போன் கால் ஹிஸ்டரிஸ். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு தொடர்ச்சியா இவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போவதுக்கு முன்னாடியுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ அந்த இடத்துல வந்து இந்த சாமியார் மாதிரி இருக்க ஆட்கள் எல்லாருமே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. இவங்க ஒரு இடமா தேடி அந்த சிசிடிவில பதிஞ்ச அந்த சாமியார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருடைய பேரு தான் பாலேஷுங்க. சோ இந்த பாலேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லி போலீஸ்காரங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவரை கஸ்டடியில எடுக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி இவங்க 2 பேரையும் நீ தானே கொலை பண்ண, நீ தான் கடைசியா உள்ள கூப்பிட்டு போயிருக்க, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கடவுளுக்கு சேவை செய்யறவேன், அவங்க 2 பேரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க 2 பேர் ஜஸ்ட் என்கிட்ட பூஜைக்காக வரக்கூடிய ஆட்கள், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் எதுவுமே இது பண்ண மாட்டேங்காங்க. இது போக அவங்க வந்து ரொம்ப சீரியஸா இவரை வந்து விசாரிக்கவும் முடியல. ஏன்னா இவர் வந்து ஒரு மாந்திரிகம் செய்யறவரு. இவருக்கு நிறைய கஸ்டமர்ஸும் இருக்காங்களாம். மாந்திரிகம் பண்றது, இந்த கயிறு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்களாம். அப்படிப்பட்ட கஸ்டமர் தான் இந்த சோனும் ராகுலும். அவங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது அவங்களுடைய உடம்பு சரியில்லாத காலத்துல எல்லாம் நான் வந்து மாந்திரிகம் யூஸ் பண்ணி நிறைய கயிறு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். அதனால அவங்க உடம்பு எப்படி இருக்கு, இப்ப பரவாயில்லையான்னு சொல்லிட்டு நானே போன் அடிச்சு கேட்பேன தவிர மத்தபடி இவங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, இவங்களை நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அட்டி சொல்றாருங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சுட்டு சிசிடிவில முதற்கொண்டு பாத்துட்டாங்க. ஆனாலும் இவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. சோ இப்ப போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆனது வருது. அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பாலேஷ. இப்போதான் அந்த பாலேஷ் வந்து உண்மையை சொல்றாருங்க. இந்த உண்மையை கேட்ட போலீஸ்காரங்களுக்கும் சரி, பொதுமக்களும் சரி நடுங்கி போயிட்டாங்க. அவ்வளவுக்குள்ள ஒரு கோரமான ஒரு உண்மைதாங்க.
அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோனு இருக்காங்க தெரியுமா, இந்த சோனு வந்து இந்த சாமியார் கிட்ட அடிக்கடி வந்து போவாங்களாங்க. அதாவது இந்த தாந்திரிக மாந்திரிக விஷயமா குடும்பம் நலனுக்காக போவாங்களாம். சோ அப்போ அவங்க போகும்போது இவங்க ஃபேமிலி எல்லாருமே போவாங்களாம். இவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த சாமி தான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து எடுத்து பண்ணி கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்களாம். அப்போ வந்து என்னன்னா, இந்த சாமியாருக்கு அந்த சோனு மேல ஒரு கண்ணுங்க. 28 வயசு தான் ஆகுது, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்க. சோ இவளை எப்படியாவது நம்ம அடைஞ்சே ஆகணும், இவ கூட ஒரு நாளாவது நம்ம ஒன்னா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாருக்கு வந்து ஆசைங்க. சோ இப்ப என்ன பண்றாருன்னா, எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சோனு கிட்ட வந்து அடிக்கடி பர்சனலா பேசுறாருங்க. என்னன்னா, இந்த மாதிரி நான் இந்த ஒரு பூஜை பண்றேன், அந்த ஒரு பூஜை பண்றேன்னு சொல்லி நிறைய விஷயம் பேசும்போது இந்த சோனுவும் அவங்களுக்கு நல்லா வந்து கம்பெனி கொடுத்து பேசியிருக்காங்க. ஆனா இந்த சாமியாருக்கு வந்து வேற விதமான இன்ட்ரெஸ்ட். எவ்வளவுதான் இந்த சாமியார் வந்து அந்த சோனு கிட்ட இன்ட்ரெஸ்ட காட்டினாலும் சோனு வந்து கொஞ்சம் கூட மசியவே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோனு கிட்ட நல்லா பேசும்போது சோனு ஒரு உண்மையை வந்து சாமியார் கிட்ட சொல்றாங்க. என்னன்னா, எனக்கு 28 வயசு ஆகுது, 2 குழந்தைகள் இருக்காங்க, எனக்கு கணவர் இருக்காரு. என்னதான் எனக்கு இப்படி ஒரு குடும்பம் என்ன இருந்தாலும் எனக்கு என் கணவர்கிட்ட ஒரு போதுமான சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்கி. இதனால என்னுடைய பக்கத்து வீட்டு நபரான ராகுல் கூட நான் கள்ள உறவு வச்சிருக்கேன். அவரும் நானும் தான் இப்ப ஒன்னா இருக்கோம். அடிக்கடி நாங்க உடல் உறவுல ஈடுபடுவோம் சொல்லி அந்த விஷயத்த ஃபுல்லாவே வந்து அந்த சாமியார் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சாமியாருக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னா, இவர் எப்படியாவது அவங்கள வந்து அடையலாம் அப்படின்னு பார்த்தாரு. யாரு? இந்த சாமியாரு. ஆனா இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா இந்த பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்டே வராது. இந்த பொண்ணு ராகுல தான் காதலிக்கிறா. அப்போ இந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து குழம்புறாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சாமியார் ஒண்ணு பண்றாரு. என்னன்னா, இந்த ராகுல் இருக்காரு தெரியுமா, இந்த ராகுலுடைய மனைவியுமே சாமியார் கிட்ட அடிக்கடி வந்து இந்த தாந்திரிக மாந்திரிக பூஜைகள் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நிறைய கயிறு தாயத்து எல்லாமே வாங்குவாங்களாம். இந்த ராகுலோட மனைவி கிட்ட இந்த சாமியார் போய், அம்மா நீ என்னம்மா பண்ற, உன் புருஷனை உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா இல்லையா, எனக்கே தெரியுது பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை சோனுக்கும் உன் கணவருக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்லி, நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா தெரியாம இருக்கியான்னு சொல்லி அவ்வளவு உண்மைகளையும் ராகுலோட மனைவி கிட்ட சொல்லிட்டாங்க. சோ இதை கேட்ட ராகுலோட மனைவி பயங்கரமா கோவப்பட்டு ராகுல் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி உனக்கு உறவு இருக்காயா இப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இதனால ஒரு 3 மாச காலங்களாவே ராகுலும் சரி சோனுவும் சரி ஒன்னா பேசிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்காணிப்புலயே இருக்காங்க ராகுலுடைய மனைவி. இப்போ இந்த சோனு வந்து சாமியார் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனவட்டி இந்த மாதிரி சொல்றாங்க, ராகுலும் நானும் இப்போ ஒன்னா இருக்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த சாமியார் சொல்றாரு, இதுக்கு காரணம் நான் தான் ராகுலோட மனைவி கிட்ட உங்க 2 பேரை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஏன் சாமி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் கூட நான் ஒரு தடவையாது ஒன்னா உடல் உறவுல இருந்தே ஆகணும், நீ எனக்கு கோஆபரேட் பண்ணதான் செய்யணும், இல்லைன்னா நீயும் ராகுலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கிற விஷயத்த நான் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன், கிராமமே சிந்தி சிரிச்சிரும் உங்களை பார்த்து, குடும்பம் மானமே போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பிளாக்மெயில் பண்றாருங்க அந்த சாமியாரு. இதை கேட்ட சோனுக்கு பதறி போச்சு. என்னடா, நம்ம ஒரு நல்லவர் நினைச்சு பேசிட்டு இருந்த சாமியாரு இப்படி நம்மளுக்கு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனுங்கிற பொண்ணு வந்து அவருக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உடலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல. கடைசியா நம்ம ராகுல்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லி ராகுல்கிட்ட தனியா போய், இந்த மாதிரி ராகுல் நம்ம 2 பேரும் பிரிஞ்சது காரணம் இந்த சாமியார் தான், அவர் பிரிச்சு விட்டதுக்கு முக்கிய காரணம் என் கூட அவர் வந்து உடல் உறவுல ஈடுபடணும்னு ஆசைப்படுறாரு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ராகுல் என்ன தெரியுமா பண்றாரு, சோனு கூட்டிட்டு அந்த சாமியார் கிட்ட போறாரு. டேய், நீ பண்றதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ ஒரு போலி சாமியாரா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பயப்படவே மாட்டேன், உன்னைய பத்தி இப்ப ஊரு ஃபுல்லா நான் சொல்லவா, உன் பொழப்பே கெட்டு போயிரும், உன் மானமே முடிஞ்சு போயிரும், இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சோனு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ காலி, இந்த பொண்ணு நீ பாலியல் தொந்தரவு அடிக்கடி பண்ணியிருக்கன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம், உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி பயங்கரமா சாமியார இந்த ராகுல் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட சாமியார் வந்து இது வெளியே தெரிஞ்சா அவருடைய போலீஸ் சாமியார் அந்த பொழப்புக்கே மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிரும். சோ என்ன பண்ணணும், எப்படியாவது இவங்க 2 பேர்ட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி உடனே காலில் விழுறாரு. இனிமே நான் எந்த ஒரு தப்பான வேலையும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி காலில் விழுந்து சரண்டர் ஆகுறாரு. சோ இதுக்கப்புறமும் சரி ஐயோ பாவம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அந்த சாமியாரை விட்டுடுறாங்க.
விட்டுட்டு திரும்ப இவங்களுடைய உறவை கண்டினியூ பண்றாங்க. அடிக்கடி கிடைக்கிற சான்ஸ்ல ஃபுல்லாவே ரெண்டு பேரும் உடல் உறவுல ஈடுபடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இப்படியே பல மாசங்கள் கடந்து போகுது. இப்போ அந்த பாலேஷ்ங்கிற சாமியார் இருக்காரு தெரியுமா, அவருக்கு சரியான டென்ஷனுங்க. இவங்களை நம்ம விடக்கூடாது, எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ணு போடுறாருங்க. அதாவது அவரே இந்த ராகுலுக்கும் சோனுக்கும் கால் பண்றாரு. என்னன்னா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, நான் திருந்திட்டேன், உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்லது பண்ணதுக்கு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு என்ன பார்க்க வாங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப ராகுலும் சோனுவும் சாமியார பார்க்க வராங்க. அப்ப என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் கள்ள உறவுல இருக்கீங்க, அது எனக்கு தெரியும், உங்க உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு பூஜையை பண்ணா போதும். இந்த பூஜையை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த ஆளு போலி சாமியாரும் தெரியும், இவன் எவ்வளவுக்குள்ள ஒரு கேவலமான புத்திக்காரன்னு தெரியும். அப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூட நம்பிக்கை பின்னாடி எவனாவது போவானா? ஆனா இந்த ராகுலும் சோனுவும் நம்பினாங்க, அந்த போலி சாமியாருன்னு தெரிஞ்சும் நம்பினாங்க. மக்கள் எந்த லெவலுக்கு ஒரு இன்னசென்டா இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி சாமியார்கள்லாம் ஈஸியா சம்பாதிச்சுட்டு போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் சொன்ன டயத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வரணும், அங்க நான் சொல்ற பூஜையை மட்டும் பண்ணா போதும், நீங்க நிரந்தரமா ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மூட நம்பிக்கையுமே நம்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த சாமியார் சொன்ன இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவர் எங்க கூட்டு போறாரு தெரியுமா? அந்த காட்டுக்கு கூட்டு போறாரு. நம்ம இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் தெரியுமா, ஒரு காடு, அந்த காட்டுக்கு கூட்டு போறாரு. என்னைக்கு இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 15, 2022 அன்னைக்குதான் இந்த சம்பவமானது நடக்குது. அப்போ காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. சரி சாமி, இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்லுவேன், ஆனா நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் இந்த காட்டுக்குள்ள உடல் உறவுல ஈடுபடணும், அதுவும் ஒட்டு துணி கூட இல்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த ராகுலுக்கும் சோனுக்கும் என்ன பண்ணனே தெரியல, என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சாமி சொல்றாங்க, நீங்க அப்படி பண்ணாதான் என்னால அந்த பூஜையை பண்ண முடியும், அண்ட் அதனாலதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை விட்டுற விதமா பேசுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஓகே, நம்ம இதுக்கு ஓகே சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா சாமி, உங்க முன்னாடி எப்படி இதை நம்ம பண்ண அப்படின்னு கேட்கும்போது சாமி சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க, நான் தள்ளி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் இன்டிமேட் ஆகி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போவீங்க தெரியுமா, அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி சொல்றாருங்க. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்றாங்க. சாமி அப்படி போக ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் நிர்வாணமா உடல் உறவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. அப்போ அந்த சாமியார் நேரா வாராரு. அவர் கையில ஒரு பாட்டில் இருக்கு சரியா, அவர் நேரா அந்த பாட்டில திறந்து ஒரு தண்ணி மாதிரி இதை அந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படியே ஊத்தி விடுறாருங்க. அப்ப என்னமோ தண்ணி மாதிரி ஊத்துறாங்களே டக்குன்னு பாக்குறாங்க சாமி. அக்கம் பக்கம் யாரு வாராங்கன்னு கூட தெரியாம அந்த நட்ட நடு காட்டுக்குள்ள அந்த டைம்ல நிர்வாணமா ரெண்டு பேரும் உடல் உறவு பண்றாங்கன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த லெவலுக்கு இவங்க ரெண்டு பேருமே கேவலமானவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சோ அப்ப அவர் ஊத்துறாரு. ஊத்தும் போது என்ன சாமி ஊத்துறீங்கன்னு அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, மந்திரம் சொல்லிட்டே ஊத்துறாரு. சோ அப்ப இதுதான் பூஜை போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்னன்னா, நீங்க தயவு செஞ்சு பிரிஞ்சிடவே கூடாது, உங்க ரெண்டு பேர் உடம்பும் ஒட்டியே தான் இருக்கணும், அப்பதான் இந்த பூஜை பலிக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் உடம்பையும் ஒட்டி இருக்க வச்சு, அதாவது இப்படி ஒட்டு துணி கூட போடல, வெறும் உடம்பா இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒட்டி இருக்க வச்சு அந்த ஒரு தண்ணி மாதிரி இருக்கிறத ஊத்துறாருங்க. ஒரு கட்டத்துல இது பூஜை தான் நினைச்சிட்டு இருங்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. அது தண்ணி இல்லை அப்படின்னு அதை ரியலைஸ் பண்றாங்க. பண்ணிட்டு சரி விலகும்னு சொல்லிட்டு பிரியறாங்க. அவங்க ரெண்டு பேரால சுத்தமா பிரியவே முடியல. ரெண்டு பேர் சதையும் பயங்கரமா ஒட்டிக்கிச்சு. இவங்க இழுத்து பாக்குறாங்க, சதையோட பிரிகிற மாதிரி பிரியுது, ஆனா சுத்தமா அதை பிரிக்க முடியல. ரெண்டு பேர் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிட்டு. அப்போதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, இது தண்ணி இல்லை, என்னமோ வேற ஒரு விஷயத்த நம்ம மேல ஊத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் அந்த சாமியார் சொல்றாரு, அவர் ஊத்துனது என்ன தெரியுமா, இந்த சூப்பர் க்ளூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுல ஏகப்பட்ட சூப்பர் க்ளூ சேர்த்து ஒரு பாட்டில் அடைச்சி அந்த க்ளூவை ரெண்டு பேரும் உடலுறவு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் உடம்பை சேர்த்து வச்சு அந்த சாமியார் ஒட்டிட்டாரு. அப்புறம் சாமி என்ன சாமி பண்றீங்க, பூஜைன்னு சொல்லிட்டு இப்ப எங்க உடம்பு ஒட்டிட்டு சாமின்னு சொல்லி ரெண்டு பேரும் கதறாங்க. இப்ப அந்த சாமி பயங்கரமா சிரிக்கிறார். டேய், நான் அவளை அடையணும்னு நினைச்சேன், அவ ஒரு நாள் ராத்திரி நான் அழகா அவளை அனுபவிச்சுட்டு விட்டுருப்பேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கே இது பண்றீங்களா, இனிமே நீங்க தீந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில தூர போடுறாரு.
தூர போட்டுட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ராகுலுடைய ஆண் உறுப்பு இருக்கு தெரியுமா, அந்த ஆண் உறுப்பை வெட்டி எடுக்கிறாருங்க. அவர் கதறி அழுறாரு. இந்த இடத்துல அந்த ராகுலோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். கதறி கதறி அழுறாராங்க. சோ அதுக்கப்புறம் ஏண்டி என் கூட படுத்திருந்தா ஒரு நாளோட முடிஞ்சிருக்கும், இப்போ உன் வாழ்க்கையை அழிஞ்சிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்கும் போதே ராகுலோட கழுத்தை அப்படியே அறுக்குறாருங்க கத்திய வச்சு. இத்தனைக்கும் 2 பேர் உடம்பு ஒட்டி இருக்கு. அந்த கழுத்தை அறுபட்ட நிலைமையில அந்த ரத்தம் அப்படியே அந்த பொண்ணோட மார்பகம் மேல அப்படி பீச்சு அடிக்குது. இப்போ அந்த பொண்ணு ராகுல் வந்து இறந்துட்டாரு, இனிமே எப்படி உயிரோட இருப்பாரு, அவர் இறந்துட்டாரு. இந்த பொண்ணு அப்படி கதறி கதறி அழுறா. இவர் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, நீ வந்து வாழ்க்கையில இதை மறக்க முடியாது, நீ இனிமே உயிரோட இருந்தா தான் நான் நினைக்கவே முடியும், என்னையவா பகைச்சுக்கிட்டீங்க, இந்த சாமியார் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மார்பகங்களை குத்தி 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 அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. 2 பேரும் அந்த சம்பவ இடத்திலேயே வந்து இறந்துட்டாங்க. சோ இவர் உடனே அங்க உள்ள தடயங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாரு. கையில கிளவுஸ் போட்டிருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் க்ளூ ஹேண்டில் பண்ணும்போது இவர் கை கால் எதுவும் ஒட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த க்ளூக்காக கிளவுஸ் போட்டிருக்காரு. கிளவுஸை கொண்டு ஒரு காட்டுக்குள்ள தூக்கி எறிகிறாரு. அந்த கிளவுஸ் தான் போலீஸ்காரங்க ஸ்டார்டிங்ல எடுத்தது. சோ இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து கிளம்பிட்டாரு. அப்போ இந்த சாமியார் என்ன யோசிக்கிறாரு, நம்ம வந்து மாட்டிக்கவே மாட்டோம், நம்ம தான் சைலண்டா இதை பண்ணிட்டு நீட்டா கோயில்ல போய் சாமியார் மாதிரி உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸ்காரங்க இந்த மாதிரி போன் காலை ட்ரேஸ் பண்ணுவாங்க, சிசிடிவியை பார்ப்பாங்கன்னு சொல்லி அந்த சாமியார் நினைச்சு பார்க்கவே இல்லை. கடைசியில இது எல்லாத்தையும் வச்சு போலீஸ்காரங்க அந்த போலீஸ் சாமியாரை வந்து புடிச்சிட்டாங்க. சோ இந்த இடத்துல அந்த பொண்ணு 28 வயசு பொண்ணு, அவங்களுக்கு 2 குழந்தைகள் வேற இருக்கு, ஒரு புருஷனும் இருக்காங்க. அந்த ராகுல் அப்படிங்கிறவங்களுக்கும் 2 குழந்தை இருக்கு, அவருக்கு வந்து 30 வயசு, ஒரு மனைவியும் இருக்காங்க. அவங்க 2 பேர் குடும்பமுமே இப்ப காலி. மானமும் போச்சு, குடும்ப மரியாதை போச்சு, அந்த குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே போச்சு. இனிமே அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது எதுவுமே யோசிக்காம காமங்கிற ஒரு எச்சைக்கு ஆசைப்பட்டு இப்படி அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிட்டு. மக்களாகிய உங்கள்கிட்ட நான் ஒண்ணுதாங்க கேட்கிறேன். இந்த மாதிரி சாமியார்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அழகா, சாமி நம்மளுக்கு நல்லது பண்ணுதோ கெட்டது பண்ணுதோ டைரக்டா நம்மளுக்கே பண்ணட்டும், அது எதுக்கு நடுவுல புரோக்கர் நீங்க அப்படிம்பாங்க. அத மாதிரிதான் சாமியார்ல நல்ல சாமியார் இருக்காங்களா கெட்ட சாமியார் இருக்காங்களான்லாம் எனக்கு தெரியாது. நான் முன்ன பின்ன சாமியார் கிட்ட போனதோ பார்த்ததோ எல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி சாமியாரை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்குங்க. இன்னுமே அந்த சாமியார் சொல்றது கேட்கறதா இருக்கட்டும், இந்த சாமியார் தான் எல்லாமே நினைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பமே தன்னுடைய பையன் வந்து என்ன படிக்கணும்னு சொல்லி எவனோ ஒரு சாமியார் முடிவு பண்றான், அதை வந்து இந்த பையனை படிக்க வைக்காங்க. இந்த பையனுக்கு என்ன படிக்க பிடிக்குது, என்ன ஆசை அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தோணல. அந்த சாமியார் சொல்லிட்டாரு, சோ பையனை இதை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு தெரிஞ்ச குடும்பமே இருக்கு. அப்போ மக்களாகிய உங்கள்ட்ட ஒண்ணுதான் சொல்றேன், நம்ம இருக்கிற இந்த 2026 இருக்கிற காலகட்டத்துல உங்க நம்பிக்கையில நான் தலையிடலைங்க. கடவுள் இருக்காரு இல்ல அது எல்லாமே வேற. ஆனா இந்த மாதிரி சாமியாருங்கிற வேஷம் போட்டு நிறைய போலி சாமியார் இருக்கதான் செய்யறாங்க. சோ தயவு செஞ்சு ரொம்பவுமே அவேர்னஸா இருங்க. நீங்க அவேர்னஸா இருக்கிறது மட்டும் பத்தாம உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பா அவேர்னஸா வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டுல நடக்குது அப்படின்னு யோசிங்க. டேய் ராஜஸ்தான்ல எங்கேயோ நடக்குதுடா, அத மாதிரி நம்ம ஊர்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்லயுமே நிறைய சம்பவம் இந்த மாதிரி நடந்துட்டு தாங்க இருக்கு. அந்த சம்பவங்களையுமே நம்ம அப்கமிங்ல நான் வீடியோவா போடதான் செய்வேன். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்பதான் அந்த வீடியோஸையுமே நீங்க பார்க்க முடியும். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நீங்க போடக்கூடிய கமெண்டை யாரோ ஒரு ஆள் வாசிக்கும் போது அவர் லைஃப் மாறலாம். காமங்கிற ஒரு எச்சைக்கு ஆசைப்பட்டு இப்படி இந்த 2 குடும்பமே அழிஞ்சு போச்சு. சோ நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், உங்களுடைய குடும்பத்து மேல நீங்க காதல் வச்சீங்கன்னா எந்த ஒரு காம எச்சைக்கு பின்னாடியுமே நீங்க அலைய மாட்டீங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான உறவு எதுவுமே யாருமே வச்சுக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருங்க அப்படிங்கிறது தாங்க நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.